பிரவீன்குமார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் வரும் 30ஆம் தேதி வரையிலான வங்கக்கடல் பகுதிகளில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு உள்ளிட்ட மீனவ கிராமங்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை உதவி இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் பழவேற்காட்டிலிருந்து 3வது நாளாக அதாவது 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 3வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வழக்கத்தை விட கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. சுமார் 10 அடிக்கு உயரத்திற்கு மேலாக அலைகள் ஆக்ரோஷமாக அந்த வீசக்கூடிய காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக பழவேற்காட்டிலிருந்து பாட்டுப்பள்ளி செல்லக்கூடிய சாலையானது அந்த மணல் அரிப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் பார்த்தோம்னா அந்த மணத்திட்டுகளில் மூழ்கி சாலை ஒரு சில இடங்களில் துண்டிப்பானதும் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த வழியில் செல்லக்கூடிய அதானி துறைமுகம், LNT கப்பல் கட்டும் தளம், வடசென்னை அனல் மின் நிலையம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட நிலையங்களுக்கு இந்த வழியாக தான் தொழிற்சாலைகளுக்கு செல்ல வேண்டும். இதனால் அந்த வழியில் செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் அந்த போக்குவரத்தை சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சர் தனிப்பிரிவு என பல்வேறு இடங்களில் இந்த வழியை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மனு அளித்துள்ளனர். இருப்பினும் எந்த பலனும் இல்லை என்பது கூறப்படுகிறது. உடனடியாக இந்த கடல் சீற்றம் இந்த புயல் சென்ற பிறகாவது இந்த வழியை உரிய முறையில் சீரமைத்து மேம்பாலம் கட்டித்தர வேண்டும். ஏனென்றால் ஒரு புயல் வந்தாலும் இந்த பகுதியில் அந்த மணல் திட்டுகள் என்பது முழுவதும் மூழ்கி அந்த சாலையை துண்டிக்கும் நிலைமை தொடர்கதையாகி உள்ளது என்று அந்த வழியை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டி உள்ளனர். குறிப்பாக அந்த மணல் திட்டுகளை முழுவதும் அகற்றி உரிய பாதுகாப்புடன் இந்த வழியை மேம்பாலம் கட்டி தர வேண்டும் என்பது இந்த வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. இருப்பினும் சீற்றம் அதிகப்படியாக காணப்படுவதால் மணல் திட்டுக்கள் முழுவதும் அந்த சாலை மீது விழுந்து அது ஒரு மணல் யார்டு போல காணப்படுகிறது. இதனால் அந்த வழியில் செல்லக்கூடியவர்களும் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களில் சென்று வருகின்றனர். பிரவீன்குமார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டு கடலில் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மேலும் அந்த கடற்கரை ஒட்டிருக்கக்கூடிய சாலையில் மணல் திட்டுகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதி அடைந்து வந்திருக்கிறார்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது.